உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த ஆலோசனையானது எவ்வளவு நிமிடங்கள் நீடித்தன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் சுமார் 10 நிமிடம் தனியாக இருவர் மட்டுமே சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது விசிக நடத்தக்கூடிய மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு தொடர்பாகவும் தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும், அதற்கு மத்திய அரசை திமுக வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த தலைவர்கள் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்டோரும் விசிக சார்பில் SS பாலாஜி MLA உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்களும் உடன் இருந்த போதும் முதலமைச்சரும் திருமாவளவனும் சுமார் 10 நிமிடம் தனியாக இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த தகவல் என்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தை சொல்லியிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாத பொருளாக மாறியிருந்தது. இந்த மதுவிலக்கு மாநாட்டை கையில் எடுப்பதனால கூட்டணியில் விரிசல் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயார் என்றும் திருமாவளவன் சொல்லியிருந்தது அரசியல் வட்டாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்ட சூழல்ல இந்த விவகாரம் எல்லாமே குறித்து முதலமைச்சர் தனியாக கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த 10 நிமிட சந்திப்பு என்பது தனியாக நடந்திருக்கிறது. இரு தலைவர்கள் மட்டுமே தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பேசியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.